ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் டிரைவ் எப்படி நம்ம லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது நம்ம கூகுளோட ஒரு க்ளவுட் மாதிரி. நீங்கள் அதில் ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி மொபைலில் இருக்கிற மாதிரி நம்ம நம்மளோட லினக்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். நான் இதுக்கு முன்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன், எப்படி நம்ம கூகுள் டிரைவை ஜீனோம் அப்படிங்கிற டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. இதில் நம்ம கேடி பிளாஸ்மா டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட்டில் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம சிஸ்டம் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் அப்படின்னோடனே இப்போது ஆட் நியூ அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒன் கிளிக் மட்டும் பண்ணிக்கோங்க. நமக்கு கொஞ்சம் ஸ்லோவாக கொஞ்சம் வந்துருச்சு. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட மெயில் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஜீனோமில் எப்படி பண்ணமோ அதே தான், சேம், ரொம்பவே சிம்பிள். அண்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரைவ், யூஸ் திஸ் அக்கௌண்ட் ஃபார் ட்ரைவுக்கும் யூடியூப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நேம் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நான் என்னோடய நேம் வச்சுக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை எப்படி நம்ம ஃபைல் மேனேஜரில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா, உங்களோட சாஃப்ட்வேர் மேனேஜர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜி டிரைவ் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம ஜீனோம் யூஸ் பண்ணும்போதே அதை இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். இதுலேயும் அதே மாதிரி தான் ஜி டிரைவ் அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேடிக்காக கே அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். இது நார்மலாக கேடி பிளாஸ்மா இன்ஸ்டால் பண்ணும்போதே இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கே அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைடர்ஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாலே போதும், கேடியில் நம்ம கூகுள் டிரைவ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதில் நம்ம ஹிடன் ஃபைல்ஸ், நம்ம இது பேர் பிளேசஸ், இது எல்லாமே நம்ம ஹிடன் பண்ணி வச்சுருக்கேன். நான் இதில் நெட்வொர்க் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ பேனல்ஸில் போயிட்டு ஷோ ஹிடன் பிளேசஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நெட்வொர்க் அப்படிங்கிறத ஹிடனை ரிமூவ் பண்ணிடுங்க. மற்ற எல்லாமே நம்ம ஹிடன் பண்ணியிருக்கலாம். ஜஸ்ட் இப்போ நெட்வொர்க் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் டிரைவ் அப்படிங்கிறது இருக்கும். என்னோடய நேம் வச்சு என்னோடய அக்கௌண்ட் டிரைவ் ஓப்பன் ஆகும். இதான் என்னோடய டிரைவ் ஃபைல்ஸ். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள் தான். ஜீனோம் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி தான். இந்த ரெண்டு சாஃப்ட்வேரில் ஜி டிரைவ் அப்படிங்கிறது ரெண்டுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். எந்த டெஸ்க்டாப் என்விரான்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஜி டிரைவ் அப்படிங்கிறது இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். கே அக்கௌண்ட்ஸ் ப்ரொவைடர் இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் கேடிக்கு. இப்போ நம்ம இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டோம்னா நமக்கு பிளேசஸில் அது அவைலபிளாக இருக்கும். நம்ம பிளேசஸ் மூலமாகவே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்னும் எதுவும் வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஓகே, பாய், தேங்க்யூ.